யாரோ ஒருத்தவன் போன் பண்ணி உன் ஃப்ரெண்டு போன் எடுக்கலைன்னா அவ போட்டோஸ்லாம் அசிங்கமா சோசியல் மீடியால போடுவேன்னு சொல்றான். என்னாச்சு? நான் ஒரு லோன் ஆப்ல 5000 ரூபாய்க்கு லோன் வாங்கியிருந்தேன்டி. அத நான் அப்பவே பே பண்ணிட்டேன். ஒரு 5000 ரூபாய்க்கு 20000 ரூபாய் எப்படி என்னால கட்ட முடியும்? கொஞ்சம் வாட்ஸ்அப் பாரு. சென்டிமெண்ட் டயலாக்லாம் என்கிட்ட விடாத. நான் ஒரு ஆப் லிங்க் அனுப்புறேன். அதுல லோன் எடுத்து மரியாதையா பணத்தை கட்டுற வழியா பாரு. இல்லன்னா உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் இந்த போட்டோஸ் தான் நாளைக்கு ட்ரெண்டிங்க. ஒழுங்கா நான் சொன்ன ஆப்ல இருந்து லோனை வாங்க. அந்த 20,000 உடனே கட்டுற வழியா பாரு. என்னோட போட்டோஸ தப்பா மார்ஃபிங் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியால போடுறாங்கப்பா. ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணாத எந்த ஒரு லோன் ஆப்லயும் லோன் வாங்க. ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலன்னா, ஒருவேளை நீங்க பே பண்ணிருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அக்சஸ் மூலியமா நம்ம கேலரியில இருக்கிற நம்ம வீட்டு பெண்களுடைய போட்டோஸ் வச்சு நம்மளே பிளாக்மெயில் பண்ணுவோம். ஒருவேளை நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதனால பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியா டோல் ஃப்ரீ நம்பர் 1930 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அல்லது www.cybercrime.gov.in வெப்சைட்ல போய் உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மக்கள் நலம் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு.